வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழுத்தை நான் எப்பொழுதும் கட் பண்ண மாட்டேன். இதே மாதிரியே ட்ரா பண்ணி அது மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங்லேயும் மெயின் பீஸ்லேயும் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் விட்டுருந்தேன். இதை அப்படியே நம்ம மடித்து கரெக்டாக நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் கரெக்டான ஹைட்டு, ப்ளவுஸோட கரெக்டான ஹைட்டு. அந்த இடத்துல அந்த மடிப்பை வச்சு நம்ம அப்படியே முதல்ல நான் தையல் போட்டிருந்தேன் பாருங்கள், அதை உள்பக்கமாக வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இப்படி நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டுட்டு மடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மடங்கும். அது இல்லாமல் துணி விலகாதுங்க. அப்படியே நம்ம 2 துணியும் மடக்கி ஸ்டிச் பண்ணும்போது இந்த வலுவழுப்பான துணி உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன போகும், தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மடிச்சிங்கன்னா அப்படியே மடிப்பு விழுகும். இதே மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த லைன் போட்டதிலே மடித்து நான் தையல் போட்டுக்கிட்டேங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஓரமாக ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப தள்ளி ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா பார்த்து பொறுமையாக கொஞ்சம் தள்ளியே ஸ்டிச் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் இப்படி தான் கொண்டு டர்ன் பண்ணி கழுத்து மேலேயே அப்படியே நான் வரைஞ்சது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. இது எல்லோரும் பார்த்திங்கன்னா வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க சர்வீஸாக இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுனா கரெக்டான அளவு, நம்ம அளவுக்கு விட்டுருக்கோமா விடலையானுங்கிற டவுட்டே இல்லை. இதுதான் கரெக்டான நெக்கோட ஹைட்டு, இறக்கும். அது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஷோல்டர் மேலேயும் ஸ்டிச் பண்ணி அப்படியே ஆர்ம் ஹோல் ஃபுல்லாத்தையும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் நான் அடித்து திருப்பலைங்க. இதுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடித்து திருப்பினோம்னா உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் நம்ம அடித்து திருப்பினாலும் கிராஸ் பீஸ் வச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஓரமெல்லாம் அடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க மெயின் பீஸையும் கழுத்தில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அந்த நம்ம டாட் பிடிப்போம் பார்த்திங்களா பேக்கில், அது அளவு ப்ளவுஸை 2ஆக மடக்கி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டான மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டு 3.5 இன்ச்சு இருந்தது, அதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச், நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்திங்களா, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே அந்த ஹைட்டில் 2 தையல் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே 2 தையல் தாங்க போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் ஹைட்டையும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் நமக்கு முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், அந்த நம்ம தையல் போட்டதை கொஞ்சம் நெகத்தால் நீங்கள் கீறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் பீஸு கரெக்டாக பார்த்து எடுத்துங்க. 2 பக்கம் ஒரே சைடாக போயிடாமல் கவனமாக புதுசாக தைக்கும்போது அந்த தவறு நமக்கு வரும். நீங்கள் 2 சைடும் வச்சு பார்த்துட்டு மெயின் பீஸு லைனிங்கும் வச்சு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஆப்போசிட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் அதே மாதிரி தாங்க நான் ட்ரா பண்ணது மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல்கிட்டையும் கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஓரமாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தவறெல்லாம் நான் கற்றுக்கும்போது பண்ணினேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேங்க. கொஞ்சம் தள்ளி தையல் போட்டால் அது வெளியில் தெரிஞ்சுது. அந்த மிஸ்டேக்கு நான் எப்படி சரி பண்ணிக்கிட்டேன். இப்படி கழுத்து மாறாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம். பேக் 2 சைடு ஒரே சைடாக கூட எனக்கு வந்திருக்கு, பிரித்து மறுபடியும் தைப்பேன். அந்த தவறெல்லாம் எனக்கு வந்ததுங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த துணி கொஞ்சம்
வலுவலுப்பாக தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நல்லா நீவி தட்டி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. ரெண்டையும் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ நம்ம மெயின் பாயிண்ட் பிடிக்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் நான் மார்க்கிங் இருந்துச்சு. இந்த இடத்துலையும் அர்க்காத் பண்ணியிருக்கேன். 3 டாட்டுக்கு நான் அந்த ஓரமாக அர்க்காத் பண்ணியிருக்கேன். அதனால் அது இல்லாமல் பின்னில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நான் நேராக லைன் போட்டுக்கிட்டேன். அது இல்லாமல் இது கொஞ்சம் இப்போ காட்டனாக இருந்தால் உங்களுக்கு நேராக தையல் அப்படியே டாட் பிடிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும்போது நம்ம டாட் பிடிக்கும்போது ரெண்டுமே ஜாயிண்டாக கரெக்டாக வராது. அதனால் இப்படி ஒரு தையலை நீங்கள் போட்டுக்கிட்டு நம்ம டாட் பிடிச்சோம்னா 2 துணியுமே நழுவாமல் இருக்குங்க. அதனால் நான் எப்பொழுதுமே இது மாதிரி கொஞ்சம் லைனிங் துணி ப்ளவுஸு அது இல்லாமல் வலுவலுப்பான ப்ளவுஸாக இருந்தால் இது மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டாட்டுக்கு எந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தோன்னா அதிலேருந்து ஹைட்டுக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பழகிறப்ப மட்டும் இப்படி லைன் போட்டு பழகுங்க. உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீஸில் ஃபுல்லாக டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. இது நெக்ஸ்ட்டு பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு டாட் மட்டும் பிடிச்சதும் மற்ற வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 3 டாட்டும் பிடிக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மெயின் டாட்டு முதலே காட்டிட்டு அதனால சைடில் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி கட்டுற இடத்துல நான் அர்க்காத் பண்ணதுலேருந்து 1/4 இன்ச்சு ஹைட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் தெளிவாக காட்டாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 3வது டாட்டும் அந்த லைன் போட்டிருந்ததுலேயே அர்க்காத் பண்ணதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கிட்டேங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடும் பிடிச்சிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம முன்ன பின்ன பிடிக்கும்போது அப் அண்ட் டவுன் வரும். ஒரு இது அதிகமாக பிடிச்சிட்டா கூட. அதனால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்கு இதே மாதிரியே மெயின் பீஸும் லைனிங் பீஸ் 2 எடுத்து ஃபஸ்ட்டு அடித்து திருப்பி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடித்து அந்த லைனிங் மேலே ஒரு ஓரத்தையில் போட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு படிமான தையலாட்டு கீழே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பட்டியும் நான் ஜாயின் பண்ணி எடுத்து இப்போ பாருங்க கீழே பட்டியை வச்சு பேக் பீஸையும் மெயின் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு பட்டி தேவை அப்படியே வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ண எவ்வளோ தேவை 1/2 இன்ச்சு. இப்போ பாருங்கள் மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா அப் அண்ட் டவுனே வராதுங்க. இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸை வச்சு எவ்வளோ பட்டி வேணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் 2டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டியை 3 பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் லைட்டாக கிராஸாக அந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு மெயின் பீஸ் மேலே இருக்க பீஸும் பட்டி பீஸும் கரெக்டாக வரும். கிராஸாக இல்லாமல் கரெக்டாக வரும். நம்ம எந்த அளவுக்கு விட்டோமோ கரெக்டாக அந்த அளவுக்கு பிடிச்சிருங்க. அப்புறம் அந்த மெயின் டாட்டோட தான் நல்லா மடித்து விட்டு அடிச்சுக்குங்க. இதையும் நல்லா கவனித்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா மெயின் டாட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த கப் ஷேப்பே கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி 2 பட்டியும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ கட்டுறதும் ஊக்கு கட்டுறதும் நீங்கள் பண்ணிவிட்டு கூட ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐ கட்டுறது எப்படி, ஊக்குப்பட்டியை கட்டுறது எப்படின்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல லைட்டாக
கொஞ்சம் அதிகமாக இருந்து நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவ் தான் ரொம்ப இந்த சேரீயில் வர்ற ப்ளவுஸுக்கெல்லாம் ரொம்ப துணி கம்மியாக இருக்குதுங்க. அதனால் ஸ்லீவில் ஒட்டு போட்டு தைக்கிறதா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அது 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கழுத்து பீஸை. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிசுறு அதிகமாக இல்லாமல் இருக்கும். பட்டி ஜாயின் பண்ணியாச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, ஐ கட்டி ஊக்கு பட்டியும் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. அதை நான் உங்களுக்கு காட்டில் போர் அடிக்கும்னு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான். இப்போ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா லைனிங்கில் ஒரு சைடே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடு ஜாயின் போட்டுக்கிட்டேன். மெயின் பீஸில் மட்டும் ஒரே சைடு ஜாயின் போட்டால் பெருசாக வரும். நான் 2 சைடு ஜாயின் பண்ண போகிறேங்க. அதுக்கு தகுந்த துணியும் நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். மெயின் பீஸில் ஃபஸ்ட்டு நம்ம நீளமாக எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து கரெக்டான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மெயின் பீஸு அப்படியே வச்சு லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இருக்காது நமக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 சைடும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைனிங் மேலே அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஐ கட்டுறதும் ஊக்கு கட்டுறதும் தாங்க. ஐ கட்டுறதுலேயும் ஊக்கு கட்டுறதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குங்க. ஐ கட்டுறதை எப்பொழுதும் நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சி கட்டுங்க, தைச்சிருங்க. ஊக்கு பட்டிக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. இது நான் வந்து தைச்சதில் அனுபவத்தில் எனக்கு கண்டிப்பாக இது சரியாக இருந்துச்சு. நீங்களும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா. அந்த பிசுரை நான் உள்ளே தள்ளி பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் அது இல்லைன்னு நினச்சேன். ஐ கட்டுறது ஊக்கு கட்டுறதும் சரி, அப்புறம் வீடியோவில் இருந்துச்சு. சரி, அதை நான் உங்களுக்காக அப்படியே லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஐ கட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி தாங்க. ஊக்குப்பட்டிக்கு நல்ல பக்கமாக வச்சு இதெல்லாமே ஒரு 2.5 இன்ச்சு இது மடித்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஐ கட்டுறதுக்கு அப்படியே சிங்கிளாக 5 இன்ச்சு எடுத்திருந்தேங்க. இப்போ நான் அப்படியே திருப்பி மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுல பல வேலை இருக்குது. ஆனால் 100 ரூபாயா, இதுக்கு 200 ரூபாய் அப்படின்னு அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம அதுக்கு கட்டிங் பண்ணி பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஐ கட்டுறது, ஊக்கு கட்டுறது, ப்ளவுஸுன்னு எத்தனை வேலை பண்ணுறோம். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஈஸியாக இவ்வளோ வாங்குறீங்களா அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அதை தைக்கும்போது தான் அதோட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஈஸியாக சொல்லிட்டு போய்ட்றாங்க, இப்படி நடிக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்லாம். எந்த தொழிலையுமே கஷ்டம் இருக்குது. அது அவங்க செய்கிற தொழிலுக்கு தான் காசு வாங்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி குடஞ்சி கட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. நான் இப்படி தாங்க எப்பொழுதும் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு ஓரமாக நம்ம தையல் போட்டுக்கலாங்க. 2 ஸ்லீவு நீங்கள் எப்பொழுதும் கட் பண்ணும்போது லைனிங் ஆப்போசிட் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். லைனிங்கும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் ஒரே சைடு ஃப்ரண்ட்டு வராமல் மாறி மாறி உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நம்ம பாட்டில் கீழேருந்து ஜாயின் பண்ணி சைட்லேருந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் எப்பொழுதுமே சென்டரை பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்குங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த சைடு ஒரு தையல் போட்டு அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுக்கலாம்.
ஸ்லீவையும் இழுக்காமல் மெயின் பார்ட்டையும் இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க. அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாங்க. எவ்வளோ நம்ம தையலுக்கு விட்டோமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணி குறிச்சிக்கங்க. அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அரை இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சாலும் அப்புறம் அப் அண்ட் டவுன் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் அளவுக்கு விட்டதை கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் அதில் லைட்டாக மார்க் பண்ணியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க. அப்புறம் நமக்கு போக போக வந்துடும். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த ஸ்டிச்சிங்கில் நெகத்தால் வச்சு நான் கீறி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக. இப்போ அதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இதுலேயே அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டுக்கலாம். இதில் நான் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறத காட்டலைங்க. போன வீடியோவில் நான் அது எப்படி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலிங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதவே போட்டால் உங்களுக்கு போர் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் போட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்றளவை நீங்கள் பேக்கை 2ஆக மடித்து வச்சு அளவு ப்ளவுஸ் அது மேலே வச்சு இடுப்போட சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரியே ஐ கட்டுற பட்டிக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேயும் உங்களோட கை சுற்றளவை கரெக்டாக அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி இதே மாதிரி லைன் போட்டு, புதுசாக கற்றுக்கிறவங்க இது மாதிரி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் கிட்ட வரும்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்குங்க. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணதையும் பேக்கில் மார்க் பண்ணதையும் கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ இடுப்போட சுற்றளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நான் எக்ஸ்ட்ராவாக 3 தையல் 4 தையல் போட்டுட்டு துணியை நேராக கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தையல் நான் போட்டு கொடுத்துருவேங்க. போட்டுட்டு துணி நமக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் பீஸ் இப்போ அப் அண்ட் டவுனாக இருக்குது பாருங்கள், அங்கேயும் கொஞ்சம் அதை நம்ம நேராக கட் பண்ணிவிட்டு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி மடித்து அடித்து கொடுத்துருவோங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கிராஸ் பீஸ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சுட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ப்ளவுஸில் இப்படி ஜாயின் வந்திருக்கு. கரெக்டாக ஆம் ஹோல் ஜாயிண்ட்டு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. அப் அண்ட் டவுன் இல்லாமல் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.